ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதோட டைப்ஸை பற்றி டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இங்கிலீஷை ப்ராப்பராக கற்றுக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இங்கிலீஷில் எழுதவும் பேசவும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா வேர்ட்ஸை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹீ ரீட்ஸ் எ புக்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா இதில் ஹீன்றது ஒரு வேர்டு, ரீட்ஸுன்றது ஒரு வேர்ட், ஏன்ற ஒரு வேர்டு, புக்குன்றது ஒரு வேர்டு. இப்போ ஒரு சென்டென்ஸில் இருக்கிற இந்த வேர்ட்ஸை தான் நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். 8 டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இங்கிலீஷில் இருக்குது. இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். 8 டைப்ஸ் என்னென்னா நவுன்ஸ், வேர்ப்ஸ், adjectives, adverbs, pronouns, prepositions, conjunctions, interjections. நவுனை தமிழில் பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நவுன்னா ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு திங்ஸையோ ஆர் ஒரு ஐடியாவையோ நம்ம குறிப்பிடுறதுக்காக சொல்கிறது தான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹீ இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம்னா இதில் ஃப்ரெண்டுன்றது ஒரு நவுன், ஏன்னா ஒரு பர்சனை குறிக்குது. இப்போ ஒரு பர்சனை குறிக்கிறதுனால நம்ம அதை நவுன்னு சொல்லுவோம். லைப்ரரி இஸ் எ குவையட் பிளேஸ். இதில் லைப்ரரின்றது ஒரு நவுன், ஏன்னா லைப்ரரின்றது ஒரு பிளேஸை குறிக்குது. த புக் இஸ் அமேசிங். இதில் புக்குன்றது ஒரு நவுன், ஏன்னா புக்குன்றது ஒரு திங்கு குறிக்கிறதுனால அது ஒரு நவுன். நெக்ஸ்ட் ஒன் வேர்ப்னா வினைச்சொற்கள்னு சொல்லலாம். ஒரு வினையோ இல்லை ஒரு செயலையோ குறிக்கிறத வினைச்சொற்கள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வேர்பு எதை குறிப்பிடும்னா ஒரு ஆக்ஷனையும் இல்லை ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையோ குறிக்கிறது தான் ஒரு வேர்புன்னு சொல்லுவோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. அதில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ், அப்புறம் லிங்கிங் வேர்ப்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீ லைக்ஸ் டு ரன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா இதில் ரன்னுன்றது ஒரு வேர்பு, ஏன்னா ரன்னுன்றது என்ன, ஓடுறத தான் ரன்னுன்னு சொல்லுவோம். இப்போ அது ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுனால அதை நம்ம வேர்புன்னு சொல்லலாம். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பர்சனோ ஒரு பொருளோ எப்படி இருக்குதுன்றத சொல்கிறது தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு த கேட் இஸ் ஆன் த மேட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா அதில் இஸ்ன்றது தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்னு சொல்லுவோம், ஏன்னா அந்த கேட் எங்கே இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு தான் இஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ இஸ்ன்றது ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ். இதை பெயரெச்சம்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நவுனை அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு எ ஹாப்பி சைல்டுன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா இதில் ஹாப்பின்றது அட்ஜெக்டிவ். எப்படி இது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஹாப்பி சைல்டு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சைல்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் அ பிளாக் பென். இந்த சென்டென்ஸில் பிளாக்குன்றது தான் அட்ஜெக்டிவ், ஏன்னா நவுனை அது டிஸ்கிரைப் பண்ணுது. நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறத நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அட்வர்பை நம்ம தமிழில் வினையச்சம்னு சொல்லுவோம். இப்போ அட்வர்ப்னா என்னன்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா வேர்பை பற்றி சொல்கிறது தான் அட்வர்ப்னு சொல்லுவோம். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா இதில் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்கிறது தான் அட்வர்ப், ஏன்னா அவள் எப்படி பாடினா அப்படின்றத அது சொல்லுது. ஹீ ரைட்ஸ் குயிக்லி. இந்த சென்டென்ஸில் குயிக்லின்றது அட்வர்ப், ஏன்னா அவன் எப்படி எழுதலாம் அப்படின்ற கொஸ்டினுக்கு அதை ஆன்சர் பண்ணுது. இப்போ ஹீ ரைட்ஸுன்றதில் ரைட்ஸுன்றது ஒரு வேர்பு. இப்போ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது ஒரு அட்வர்ப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொனவுன்ஸ். இதை தமிழில் சுட்டு பெயர்கள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸில் ஒருத்தங்களோட பேரையோ இல்லை ஒரு திங்ஸோட பேரையோ மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறது தான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். ப்ரொனவுனில் ஹீ, ஷீ, இட், தே இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஷீ இஸ் கோயிங் டு த ஸ்டோர். இதில் ஷீன்றது ஒரு ப்ரொனவுன், ஏன்னா இந்த இடத்துல நம்ம நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ லைக் திஸ் ஒன்.
இதில் ஐ லைக் திஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ திஸ்ன்றப்ப அதோட நேமை மென்ஷன் பண்ணாமல் நம்ம சொன்னதுனால இது வந்து ஒரு ப்ரொனவுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷனை தமிழில் முன்னிடை சொற்கள்னு சொல்லலாம். ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கும் அதர் வேர்ட்ஸுக்கும் நடுவில் வரக்கூடிய வேர்ட்ஸை தான் ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவோம். இன், ஆன், அட், சின்ஸ் இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்னு சொல்லலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள். இதில் ஆன்ன்றது தான் ப்ரிப்போசிஷன். எப்படின்னா அந்த நவுன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. புக் வந்து ஆன் த டேபிள், டேபிள் மேலே இருக்குது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன் கன்ஜெக்ஷன்ஸ். இதை தமிழில் இணைப்பு சொற்கள்னு சொல்லலாம். கன்ஜெக்ஷன்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸில் 2 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் கன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ லைக் டீ அண்ட் ஷீ ப்ரிஃபர்ஸ் காஃபி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா இதில் அண்டுன்றது கன்ஜெக்ஷன். இப்போ கன்ஜெக்ஷன் இல்லாமல் இந்த சென்டென்ஸை பார்த்தோம்னா இது 2 தனித்தனி சென்டென்ஸாக தெரியும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் தான் கன்ஜெக்ஷன். ஹீ ஸ்டடீட் ஹார்ட் ஸோ தட் ஹீ குட் பாஸ் த எக்ஸாம். இதில் ஸோ தட் அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். ஏன்னா ஹீ ஸ்டடீட் ஹார்ட், அவன் கஷ்டப்பட்டு படித்தான், அதனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்றதுல அதனாலன்றது ஒரு கன்ஜெக்ஷன். ஸோ தட் அப்படின்றது தான் இதில் கன்ஜெக்ஷன். அதுதான் கனெக்ட் பண்ணுது 2 சென்டென்ஸையும். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதை தமிழில் வியப்பிடை சொற்கள்னு சொல்லுவோம். இன்டர்ஜெக்ஷன்ஸ்னால் என்னன்னு சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபீலிங்கையோ இல்லை எமோஷனையோ சொல்கிறது தான் இன்டர்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வெல் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட். இந்த சென்டென்ஸில் வெல்லுன்றது ஒரு இன்டர்ஜெக்ஷன். ஏன்னா அது ஒரு ஃபீலிங்கை பற்றி மென்ஷன் பண்ணுது. வாவ் ஐ வான் த மேட்ச். இந்த சென்டென்ஸில் வாவ்ன்றது ஒரு இன்டர்ஜெக்ஷன். ஏன்னா அது ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய எமோஷனை மென்ஷன் பண்ணுது. இப்போ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரே சென்டென்ஸில் வர்ற மாதிரி இருக்க சென்டென்ஸை பார்க்கலாம். வாவ் சாரா அண்ட் ஹர் லிட்டில் சிஸ்டர் கோஸ் டு ஸ்கூல் ஹாப்பிலி. இந்த சென்டென்ஸில் வாவ்ன்றது ஒரு இன்டர்ஜெக்ஷன். சாரான்றது ஒரு பர்சனோட நேமை குறிக்கிறதுனால அதை நவுன்னு சொல்லுவோம். சாரா அண்ட் ஹர் லிட்டில் சிஸ்டர். சாராவையும் லிட்டில் சிஸ்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்டு தான் அந்த அண்டு. இப்போ அண்டுன்றது கன்ஜெக்ஷன். ஹர்ன்றது ஆல்ரெடி சாரான்னு சொல்லி நம்ம நவுனை மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா ப்ரொனவுனை மென்ஷன் பண்ணியிருக்கோம். லிட்டில்ன்றது இதில் அட்ஜெக்டிவ். ஏன்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, நவுனை பற்றி சொல்லுது. இதில் கோஸ்ன்றது ஒரு வேர்பு. ஏன்னா போகிறாங்க அப்படின்றப்ப அது ஒரு ஆக்ஷனை குறிப்பிடுது, அதனால் இது ஒரு வேர்ப். டு ஸ்கூல். இதில் எங்கே போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றத அதை ஆன்சர் பண்ணோம். அப்போ டூன்றது ப்ரிப்போசிஷன். ஸ்கூலுன்றது ஒரு பிளேஸோட நேம், அப்போ அதுவும் ஒரு நவுன். ஹாப்பிலிங்கிறது ஒரு அட்வர்பு. ஏன்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி போகிறாங்க அப்படின்றத ஹாப்பியாக போகிறாங்க அப்படின்றதுக்கு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது ஒரு அட்வர்ப்னு சொல்லலாம். 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.